வீரியா, தினமும் தொல்லை கொடுத்துட்டே இருக்கல்ல, இன்னைக்கு நீ காலி. என்னம்மா பண்ணிட்டு இருக்க? என்ன அதிசயமா நீயே போன் பண்ணிருக்க? மா, அன்னைக்கே உன்கிட்ட நான் கல்யாணத்துல சொன்னேன்ல, அப்புறம் அதை பத்தி இன்னைக்கும் கேட்டுட்டு இருக்க? இல்லம்மா, நான் ஏன் கோவப்பட போறேன்? இல்ல 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 இல்ல, உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு லேசா மூக்கடைப்பு. மாத்திரை போட்டா சரியாயிடும். சொல்லு. அவரா கடைக்கு போயிருக்காரே? ஓ அப்படியா? என்னது? ஹலோ 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 அம்மா, நீ பேசுறது சுத்தமா கேட்கல. இரு, நான் வெளியே வந்து பேசுறேன். ஐயோ அம்மா, ஐயோ அப்பா. அனிதா, என்னம்மா ஆச்சு? என்னங்க, பயங்கரமா தலை வலிக்குதுங்க. அம்மா, டேப்லெட் போட்டியா? டேப்லெட்லாம் ஒண்ணு வேண்டாம். எனக்கு ஸ்ட்ராங்கா ஒரு கப் டீ குடிச்சா தலைவலி சரியாயிடும். ஆமா, அந்த வீரையண்ணா இருக்கார்ல, அவர்கிட்ட சொல்லி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஒரு டீ போட சொல்லுங்க ப்ளீஸ். சரி இரு, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏங்க, ரொம்ப வலிக்குதுங்க. நீங்க பாட்டு அவர்கிட்ட கதை இருந்துட்டு இருக்க போறீங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. சரிம்மா சரிம்மா, நான் சீக்கிரம். சரியாண்ணா, சொல்லுங்க தம்பி. ஸ்ட்ராங்கா ஒரு டீ போட்டு கொண்டு வாங்க போங்க. தம்பி, நானே உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசலாமே. அப்புறம் பேசலாம், முதல்ல டீயை போட்டு கொண்டு வாங்க. அது இல்ல, ஒரு 2 நிமிஷம் தம்பி. ஆனா சொல்றது புரியலையா? முதல்ல டீயை போட்டு கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் 6 மணி உட்காந்து பேசுவோன்னு சொன்னேன். போங்க. சரி தம்பி. சரி, சொல்லுமா. ஏங்க கொஞ்சம் மேல வாங்கல. சரி, இதோ வரேன். அம்மா, என்னமாச்சு? ஐயோ, ரொம்ப வலிக்குதா? என்னங்க டீ ஆச்சு? போட்டுட்டு இருக்காருமா, வந்துருவார், கொஞ்ச நேரத்துல வந்துருவார். இரு. சரி, நீங்க உட்காருங்க, என் பக்கத்துலயே உட்காருங்க. என்ன? ஐயோ, சரியாயிடும் சரியாயிடும், ஒண்ணும் இல்ல. புதினா போண்டா. தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் போன் நம்பர் இருக்கே, போன் பண்ணி கேட்டுடலாம்.
ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.